ஏன் பெண்களின் உடை மீது மட்டும் இத்தனை கிரிட்டிசிசம், ஆர்குமெண்ட்ஸ், குற்றச்சாட்டுகள்? ஏன்னா பெண்களின் உடலமைப்பும் ஆண்களின் உடலமைப்பும் ஒன்றல்ல. பெண்ணின் உணர்வுகளும் ஆணின் உணர்வுகளும் ஒன்றல்ல. பெண்களின் உடை குறித்து பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் கவனம் செலுத்தி வருகிறார்கள். காரணம் மேல் சாவனிசம், அடிமைத்தனம், 1000 காரணங்கள் இருக்கலாம். பட் அதோட இன்னொரு பக்கமும் இருக்கு, அதையும் நம்ம பேசணும். பெண்ணின் உடை குறித்து ஆண் அதிக அக்கறையும் கவனமும் செலுத்த காரணம், அதனால இம்மிடியட்டா அஃபெக்ட் ஆகிறது ஆண்கள் தான். இப்ப கொஞ்சம் அறிவியல் சார்ந்து பேசுவோமா? ஆக்சுவலி பெண்களின் உடையால் எந்த பாதிப்பும் இல்லை. அவளின் உடல் அங்கங்களை காட்சிப்படுத்தும் வகையிலான ஆடையால் தான் பாதிப்பு. See, humans have developed instinctive responses to cues that historically indicated fertility and reproductive health. அதாவது மனிதர்களின் மூளை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பெண்ணின் உடலின் சில குறியீடுகளால் இனப்பெருக்க திறனுள்ள பார்ட்னரை அடையாளம் காணும் வகையில் வளர்ந்துள்ளது. அதாவது பெண்களின் உடலின் சில காட்சி பகுதி ஆண்களின் பாலியல் ஆர்வத்தை தூண்டுகிறது. சோ பெண்ணின் உடலின் சில பாகங்கள் ஆண்களின் மூளையில் இயற்கையிலேயே ஈர்ப்பு மற்றும் தூண்டுதல் பகுதிகளை செயல்படுத்துகிறது என்பது சயின்ஸ். இதனாலதான் பெண்ணின் உடலை அப்பட்டமாக காட்சிப்படுத்துகின்ற உடையால் ஆண்களுக்கு பாதிப்புன்னு சொன்னேன்.